अस्सलामु अलैकुम वेलकम बैक टू रेहाना किचन। इन्नैक्कुम நம்ம வெட்டிங் vlog தான் பார்க்க போறோம்। பார்ட் 3 பார்க்க போறோம்। ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வெட்டிங் vlog 2 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்। இது வந்து மூணாவது வீடியோ। சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மத்த 2 வீடியோ விட இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் உங்க எல்லாருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறேன்। வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க। ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிற அந்த 2 வீடியோவும் நான் எடுத்தது। இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டமா தான் இருக்கும்। இது வந்து நம்ம ஹாஜாவோட மொபைல்ல இருந்தது। சோ அது அப்படியே வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன்। இது வந்து நீங்க எல்லாமே வந்து ஆர்டரா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க। சும்மா ரேண்டமா தான் வரும்। நம்ம ஹாஜா பாத்தீங்கன்னா இங்க காரைக்கால்ல நம்ம வீட்ல இருந்து கிளம்பி அங்க கும்பகோணத்துக்கு கல்யாணத்துக்கு போறது வரைக்கும் அடுத்து அங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு। அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு வீடியோவா மேக் பண்ணி இப்ப ஷேர் பண்றேன்। அது வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக। ரெய்ஹானா போட்டிருக்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு சரியில மருதாணி ஃபங்க்ஷனுக்காக வீட்லயே ஃப்ராக் தச்சு எடுத்துட்டு போயிருந்தேன்। எப்படி இருக்குன்னு சொல்லுங்க। அடுத்து போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் வீடியோக்கு வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி। ஸோ முன்னாடி போட்ட வீடியோஸை விட இந்த வீடியோக்கு வந்து அதாவது இந்த வெட்டிங் vlog வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க। எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்। இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க। வீடியோட ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க। நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும்। ஸோ நிறைய லைக்கு, நிறைய கமெண்ட்ஸ், நிறைய வியூஸ் வரும்போது அடுத்தடுத்து வீடியோ உடனே போடணும் அப்படிங்கிற ஆர்வமும் எனக்கு வரும்। ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள்। ஹாஜாவோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எங்களோட யார் ஃபோட்டோஸுமே அந்தளவுக்கு இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்। ஆனால் தங்கச்சியை மட்டும் பார்த்தீங்கன்னா வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காரு। ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி தான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன்। நம்ம ஹாஜா வந்து கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஜாபில் இருந்தார்। நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்। ஸோ இப்போ ஒரு 7-8 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஊரில் தான் இருக்கிறாரு। இங்கே லோக்கலில் ஒரு ஜாப்க்கு வந்து போயிட்டுருக்காரு। இப்போதைக்கு நல்ல ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு। நீங்களும் அவருக்காக துவா செய்யுங்க। நம்மக்கிட்ட வந்து ரெய்ஹானா ஹிஜாப்ஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது। அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க। ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம்। லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்। இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாபு, அப்புறம் ஹிஜாப் பின்னு, புர்கா இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்। அடுத்து வந்து மசாலாஸ்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன்। ஸோ எல்லாருமே அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்। புர்காக்கான ஷாலும் பின்னும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செட்டு தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் பீஸ் அவைலபிள் இல்லை। பட் புர்கா வந்து சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் தான்। பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால வந்து என்னால் ஷேர் பண்ண முடியல। இன்ஷால்லா எல்லாருமே தொடர்ந்து வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் சப்போர்ட் பண்ணுங்கள்। எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க। அதுலேயுமே நான் நிறைய வந்து இனிமேல் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்। கூடவே வந்து மசாலாஸ், அதாவது வீட்லேயே நானே அரைச்ச மசாலாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்। இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம்। இந்த வீடியோ வந்து மேரேஜ் அன்னைக்கு மார்னிங் எடுத்தது। மார்னிங் பாருங்கள் மேரேஜ் ஹாலே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது। அடுத்து இந்த சைடு வந்து சமையல் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க। மட்டன் பிரியாணி தான் வந்து மேரேஜுக்கு செஞ்சுருந்தாங்க। ஸோ சிக்கன் 65 எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு। வீடியோ எடுக்கும் போதே ஹாஜாட்ட வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க யூடியூப்பில் போட போகிறீங்களா அப்படின்ட்டு। ஹாஜாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு। அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் ரெடி ஆகிட்டுருக்கு। பக்கத்துலேயே பாப்கார்னும் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க। பஞ்சு மிட்டாயில் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல அப்படின்னு நினைக்கிறேன்। பார்க்குறதுக்கு எந்த கலர்லேயுமே இல்லை, ஆஃப் ஒயிட்டாக தான் இருந்துச்சு। ஸோ அதனால தான் சொல்கிறேன்। ஸோ ஒரு சைடு பாப்கார்ன், ஒரு சைடு பஞ்சு மிட்டாயின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்கு। பசங்களுக்கு வந்து ஒரே ஜாலி தான்। ஸோ மாற்றி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க। நம்ம ரெய்ஹானாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன்। இப்போ ஹாஜா பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன்। அடுத்து இந்த பக்கம் வந்து அந்த பிரியாணி கஞ்சி ஊற்றி வைக்கிறதுக்காக கப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க। ஆல்மோஸ்ட் சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன்। ஸோ சாப்பிட்றதுக்கு டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுட்டாங்க। இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லவே வேணாம், நிறைய பேர் வந்திருந்தாங்க। ஸோ இது மொத்தமும் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன்। இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க। ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணாங்க மாப்பிள்ளையை வச்சு। இப்போ ஹாஜா வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு। ஓகே, வெட்டிங் vlog வீடியோ இதோட முடியுது। நெக்ஸ்ட்டு நம்ம ரெய்ஹானா குட்டியோட பர்த்டே vlog வீடியோ பார்க்கலாம்। இந்த வீடியோக்கும் நிறைய லைக் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன்। ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க।
வெட்டிங் விலாகோட ஃபர்ஸ்ட் பார்ட் போடும்போதே நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் தேர்ட் பார்ட் வந்து நான் சீக்கிரமாகவே இப்போ ஷேர் பண்ணிட்டேன். இதே போல் ஒரு வீடியோவும் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கல்யாணம் முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பும் போது என்னோட ரிலேட்டிவோட அவங்க கார்லேயே பாதி தூரம் வந்துட்டோம். எங்கள் ஃபேமிலியோட பாதி தூரம் வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு காரைக்காலுக்கு வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.